ஹலோ கைஸ், வெல்கம் டு tamilmanamnews. எங்கே ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஒரு வேளை யூடியூப் விட்டு வெளியே போயிட்டோமா அப்படின்ட்டு. பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கோர்ஸ்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறதுனால அதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால யூடியூப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். வீடியோஸ் போடுறத கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம், அவ்வளோதானே வழியே. மற்றபடி இந்த கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் யூடியூப்பில் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸு, பிளாக்ஸு, எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு பார்த்து போன வீடியோக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுக்கான கதைகள்லாம் வந்து பின்னாடி வந்து யூடியூப்பில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான ஸ்டோரிஸ்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்தது C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி, ERP, அதுக்கப்புறம் C லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக தான் வந்து உங்களுக்கு C++ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C அண்டு C++ கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? ஸோ ஏன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங்கிற கான்செப்ட்லாம் வரணும்னா C லாங்குவேஜ் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு லாங்குவேஜை, கம்ப்யூட்டர் லாங்குவேஜை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா C++ன்றது சியோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணுது. இதில் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து வரும். ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்குது, கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் பண்ணியிருக்கோம். இதில் நீங்களே ஓனாக கேம் கிரியேஷன் பண்ணலாம். எம்பிடட் ப்ரோக்ராமிங் பண்ணுற விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நீங்கள் அடுத்ததாக படிக்க போகிற ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ASP.NET, VB.NET, ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராமிங், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக C++ல ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்படி C தெரிஞ்சிருந்ததுன்னா C++ல பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்களே ஓனாக எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி C++ல ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் அடுத்த சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம், புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்தாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணாலும் அதில் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். உங்களுக்கு நீங்களே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட படிக்கிறவங்க வந்து C++ படிக்கிறவங்க 5600 கட்டி படிக்கிறாங்க, 2 months டியூரேஷன். பட் நீங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்லேயே வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. கோர்ஸ் முடிஞ்சவொடனே உங்களுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அதுவும் நீங்கள் பின்னாடி ஜாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாத உங்கள் இடத்துலையே உங்களுக்கான ஓன் டைம் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு ஏற்கனவே ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் இருக்கே அப்படின்னாலும் நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இல்லை இன்டர்வியூக்கு ரிலேட்டடாக அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, டக்குன்னு என்னால் அதுக்கான கான்செப்ட் எனக்கு புரியலனாலும் நம்மளுடைய மதர் டேங் தமிழ்லேயே வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இன்டர்வியூக்கு போகும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ்ன்னு கேட்குறதுனாவே உங்களுக்கு C++லேருந்து தான் வந்து பேஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஜாப்புக்கு எலிஜிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான சாஃப்ட்வேருக்கான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை ஜாப்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் C++ தெரிஞ்சு வச்சுருக்கிறது கண்டிப்பாக பெட்டர் சாய்ஸ். அதோடு இல்லாமல் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ப்ரோக்ராமில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே வழியே கீபோர்டில் போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஇயில் பயாலஜி குரூப் படித்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போகிறீங்க, இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறீங்க, இல்லை பிகாம் CA எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கம்ப்யூட்டர் மேஜர் எது இருந்தாலும், இல்லை உங்கள் சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் வந்ததுனாலே ப்ரோக்ராமிங்னாவே C++ தான் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் மார்க்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கிற இந்த கோர்ஸை நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது? ரொம்ப கம்மியான ஃபீஸு, 210 லெசன்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன கவர் பண்ணியிருக்கோன்னு சொன்னோன்னா அதுவே கிட்டத்தட்ட ½ hour வீடியோ ஆகும். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போதைக்கு C++ கோர்ஸ் வந்து
ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். C and C++ கோர்ஸ் டைப்ரைட்டிங்கோட சேர்த்து படிங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகுங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயத்தோட வந்து பார்க்குறேன். ஓகேங்களா?